2026 தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ். ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப்பை நம்ம வந்து பார்த்தோம்னா தசாம்சத்தில் வந்து அவருக்கு சனி வந்து ஆக்சுவலாக மகரத்துலேயும் அதிலிருந்து 10th லார்டு வீனஸ் அதாவது சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்லேயும் இருக்குது. சனிலேருந்து 10th லார்டு வந்து 8th ஹவுஸில் இருக்கிறதும் அதே மாதிரி குரு ராகு காம்பினேஷன்ஸ், மல்டிபிள் பிளானட்ஸ் ராகு கேதுவோட சனியோட சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கிறவா வந்து அரசியலில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நிலைமைக்கு உச்சஸ்தானத்துக்கெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. எல்லாருக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து விடக்கூடாது, வரவிடக்கூடாது, அவர் வந்து இமர்ஜ் அவுட் ஆகக்கூடாது ஒரு லீடரா அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கா. யார் வரணுங்கிறதுல யாருமே வந்து தீர்மானம் பண்ணலை, யார் வரக்கூடாதுங்கிறதுல காமனாக எல்லாரும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடாது. அதில் யார் யார் அதில் முக்கியமாக வந்து அந்த கேமில் இருக்காங்கன்னா திரு சசிகலா அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய பொசிஷனை டோட்டலாக ஷேட்டர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் ஒரு கேம் நடக்கிறது. எல்லாருமே வந்து வெறும் அஸ்ட்ராலாஜிக்கல் காம்பினேஷன்ஸை பார்க்காம மேலோட்டமாக வெறும் எஃபர்ட்டு இவா இப்படி வந்துடுவா அவா அப்படி வந்துடுவாங்கிற அந்த ஒரு ஸ்பெக்குலேஷனில் தான் இருந்துட்டு இருக்கே தவிர இவாளால் நிஜமாவே வர முடியுமா முடியாதாங்கிறது அவளுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஹாரோஸ்கோப்புங்கிறது வந்து இட் இஸ் நாட் மென்ட் டு ரூல் ஆர் கெயின் த டாப் மோஸ்ட் பொசிஷன் தட் ஹி எய்ம்ஸ் ஃபார்.